ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் கூகுள் V3 டூவில் ஃப்ரீயாக இந்தியாவில் அதுவும் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசரில் Google One சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் கூகுள் ஏன்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி 2 பிளான் கொடுத்துருப்பாங்க. கூகுள் AI ப்ரோ அண்ட் அல்ட்ரான்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ நமக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரோவே போதுமானதாக. அதில் தான் VO3 பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இதனுடைய மந்த்லி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1950. பட் ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் அப்படின்றதுனால ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எஸ், 0 பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மந்த் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் மந்த்லேருந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை, அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். அதனால் பணம் பே பண்ண வேண்டியிருக்குமோன்னு பயப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ட்ரையல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ஒன்ஸ் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மெயில் ஐடியில் இதை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் 2-3 மெயில் ஐடி இருக்கும். அதில் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கெட் AI ப்ரோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இது ஒரு ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி மந்த் இதில் அமௌண்ட் போயிட்டே இருக்கும். பட் அது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மந்த் ஃப்ரீ ட்ரையல் இருக்கிறனால அந்த 1 மந்த்தை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு எந்த அமௌண்ட்டுமே லாஸ் ஆகாமல் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். நான் 22 ஜூனில் இந்த பிளான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரையல் எந்த அமௌண்ட்டு கிடையாது, 0ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 22லேருந்து ஒவ்வொரு மாதம் 1950 எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நான் இந்த கூகுள் ப்ளேயில் போய் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த அமௌண்ட்டுமே எனக்கு எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த டேட்டை நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் கூட அதுக்கு முன்னாடியே ஒரு 7 நாள் முடிய நமக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய ஃப்ரீ ட்ரையல் முடிய போகுது, நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை கேன்சல் பண்ணுறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டேட்டை மிஸ் பண்ணிடுமோ அப்படின்ற பயமும் இருக்காது. ஓகே, அடுத்தது சப்ஸ்கிரைப் அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா UPIலேயும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய பேருக்கு டைரக்ட் கூகுள் பே அன்அவைலபிள் இருக்கும். அதனால் பே வித் எனி UPI அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி UPI ஆப்ஸ் இது காட்டும். இதில் நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பேமெண்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி இதில் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து ஒரு ₹2 எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்போவே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நடந்துடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் குரோமோட ஸ்க்ரீனை க்ளோஸோ இல்லை ரீஃப்ரெஷோ பண்ணிடாதீங்க. கம்ப்ளீட் ஆனது உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வெல்கம் மெசேஜ் வரும். அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி யூ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் VO3 அவைலபிள் இல்லை, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம VPN யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சேஃபான VPN ஆப்பில் US கண்ட்ரிலுக்கு ஏதோ ஒரு சிட்டியோட சர்வரில் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் ஆனதும் க்ரோம் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணுங்க. அதில் லாஸ்ட்டாக இருந்த பேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கூகுள் ஒன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜெமினி ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோ டு ஜெமினி ப்ரோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜெமினியோட வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். இதில் தான் நம்ம VO3 வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ அப்படின்றது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு VO3 எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 8 செகண்டுக்கான வீடியோவில் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம ப்ராம்ப்ட் என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் சிம்பிளாக டைப் பண்ணி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்டுக்கான வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. பட் இது சிம்பிளாக இருக்குது. பட் டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் ChatGPT மாதிரி டூலை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் 3 வீடியோ நம்ம இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்தோம் அப்படின்னா கிரெடிட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும். ChatGPTயில் VO3க்கான டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வெப்சைட்டில் மட்டும்தான் VPN ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம ப்ளே ஸ்டோரில் ஜெமினி ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா அந்த டைம் இந்த VPN ஒர்க் ஆகாது. சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். VO2 யூஸ் பண்ணலாம், பட் VO3 யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஃபைனலாக இந்த ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்பில் இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்களோ அதோடைய ஆட்டோபே ஆப்ஷனில் போய் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் கூகுள் ப்ளே இதை பண்ணியிருக்கேன். கூகுள் ப்ளேயில் போனீங்க அப்படின்னா ஆட்டோபேன்னு சொல்லி ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா லைவ் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லைவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கூகுள் ப்ளே அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று கேன்சல் இருக்கும். நீங்கள் டெம்பரவரியாக இதை நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் கொடுத்துக்கலாம். இல்லை பெர்மனெண்ட்டாகவே நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கேன்சல்
கேன்சல் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்பில் கொடுத்துருந்தாலும் அதில் போய் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன் இதை நம்ம இதே கூகுள் பேயில் போய் நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். பட் அது கொஞ்சம் சுற்றி வளைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக இல்லை. இதே மாதிரி ஃபோன்பேயில் எப்படி ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 1 month ஃப்ரீ ட்ரையலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இருக்குது வேற ஒரு மெயில் ஐடி, வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐ ஐடி. என்ன பறக்கானது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூகுள் Veo 3 இந்தியாவில் ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.